தொடர்ந்து நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. தாவேகாவில் என்று அதிகாரப்பூர்வமா செங்கோட்டையன் இணைய இருக்கிறார். அவருக்கு என்ன மாதிரியான பொறுப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்னொரு புறம் இது அதிமுகவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு பார்க்க முடியுமா? இல்ல, அதாவது செங்கோட்டையன் அவர் நீண்ட காலம் அரசியல் இருந்தவர். கிட்டத்தட்ட ஒரு அரசியலோட கடைசி அத்தியாயத்தில் அவர் இருக்காருன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சூழல்ல அவருக்கு ஒரு பெரிய சோதனை என்னன்னா, கட்சி ஒற்றுமைக்காக குரல் கொடுத்த ஒரே காரணத்திற்காக அவருடைய பதவிகள் பிடுங்கப்பட்டது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமா அவர் நீக்கவும் பட்டார் அடிப்படை உறுப்பினர்லேருந்து. அது அவருக்கு ஒரு அழிக்க முடியாத ஒரு வடுவா ஒரு மனசுல இருக்கு. ஆக்சுவலா அதாவது அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. தான் ஆரம்பத்திலேருந்து கஷ்டப்பட்ட கட்சியிலிருந்து தன்னை நீக்கும் போது அந்த வலி அவருக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவர்கள் விமர்சிப்பவர்களுக்கு அந்த வலி தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த வலியோடு இருக்கும்போது அவர் நேச்சுரலி என்ன நினைப்பாரு, அவரு அப்ப தனக்கான ஒரு ஆல்டர்னேட், அதாவது ஒரு மாற்று வழியை பார்த்து கொண்டு தன்னை இந்த ஒரு நிலைக்கு ஆளாக்கியவர்களை அரசியல் ரீதியாக நம்ம எதிர்க்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். அந்த அடிப்படையில தான் இந்த தாவேகால சேர்ந்த ஒரு முடிவை பார்க்கிறோம். அவர் ஏன் திமுக சேரல அப்படின்னா, அவர் திமுக ஆரம்பத்திலிருந்து திமுகவை எதிர்த்து கொண்டு இருக்கிற ஒரு நிலையில இருக்கிறதுனால சேரல. அது தாவேகால போய் சேர்ந்தார். அந்த பாயிண்ட் அது நேற்று திமுகவும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் அவர் போயிட்டாருன்றது உண்மை. மற்ற பல அதிமுக பிரமுகர்கள் திமுக சேர்ந்து நல்ல கௌரவமா இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம் நம்ம. ஆனா இவர் இந்த வழியை சூஸ் பண்ணியிருக்கார். இது சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் இந்த விஜயோட அணிக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கு அங்க அவர் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த சூழ்நிலையில அவருக்கான ஒரு வழி, அதாவது எடப்பாடியை எதிர்ப்பதற்கான ஒரே வழியாக அவர் கருதுவது இப்போ தாவேகால சேருவதுதான். அப்ப அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, தாவேகாவும் கிட்டத்தட்ட ஒரு திராவிட இயக்க கொள்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சியா தான் நான் பாக்குறேன் ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அவர் ஆக்சுவலா. அதனால அந்த அடிப்படையில ஒரு எல்லா பொதுநலத்திலையும் ஒரு சுயநலம் கலந்திருக்கிற மாதிரி அவருக்கும் ஒரு சுயநலம் இருக்கலாம். ஸோ அந்த காரணத்தினாலே ஒரு சேர்ந்திருக்கலாம். ஸோ அதனால எடுத்த முடிவு நிச்சயமா எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சி தக்க ஒரு முடிவாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர் என்ன நினைச்சாரு, வெளியே போனவங்க எல்லாம் ஒரு தனிமரமா போயிடுவாங்க, எந்த கட்சியிலையும் போக மாட்டாங்க, யாரும் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சார். ஆனா அதுக்கு மாற்றாக தாவேகால இணைந்தது என்பது அதிமுகவுக்கு தாவேகாவோட கதவை மேலும் வலுப்படுத்தி அதை மூடின மாதிரியான ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இது எடப்பாடிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிற ஒரு விஷயமா தான் செங்கோட்டையன் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு என்பது என்னுடைய கருத்து. ஆக்சுவலா நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக.